அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மனமானது தீய எண்ணங்கள், கெட்ட பழக்க வழக்கத்துக்கு அடிமையாயிடுச்சுங்களா? அதிலிருந்து வெளியில் வரணும்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் வெளியில் வர முடியாத ஒரு சூழ்நிலையில் போய் மாட்டிக்கிட்டோம். அப்படி ஒரு சூழ்நிலையில் நீங்களோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ யார் இருந்தாலுமே அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மந்திரத்தை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ நம்ம பதிவை பார்க்கலாம். இந்த உலகத்தில் எல்லாருக்கிட்டையுமே நல்ல விஷயம் கெட்ட விஷயம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக 2 இது இருக்கும். அதே மாதிரிவே நம்முடைய மனசும் நல்ல எண்ணங்கள் தீய எண்ணங்கள் சொல்லிட்டு அப்படி எல்லாமே ஃபுல்லாக மனுஷ மனங்களே அப்படி ஃபுல்லாக மேலோங்கி தான் இருக்கும். அதே மாதிரி உலகத்தில் நல்லவை தீயவை அப்படி 2மே கலந்து தாங்க இருக்கும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையோட நிதர்சனமான உண்மை. இந்த உலகத்தில் நல்லவங்க மாதிரி இருக்கிறவங்களும் கெட்டவங்களாக இருக்கலாம், கெட்டவங்க மாதிரி இருக்கிறவங்களும் நல்லவங்களாக இருக்கலாம். அதுக்காக நம்ம யாரையுமே குறையோ குற்றமோ எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் மனசு கெட்டு போகிறதுக்கு அவங்கவுங்களோட சூழ்நிலை கூட காரணமாக இருக்கலாம். ஏன்னா தவறுன்னு தெரிஞ்சுட்டு அதுக்குள்ளே போய் விழுந்துருவாங்க நிறைய பேர். ஆனால் வெளியில் வர முடியாமல் அந்த சிக்கி அந்த தவிக்கிற அந்த போராட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப கொடுமைங்க. ஆனால் அதிலேருந்து ஈஸியாக அவங்கள வெளியில் கொண்டு வர முடியும். அதை இந்த பதிவை நீங்கள் பார்க்குறவங்க அவங்களால இப்போ சம்மந்தப்பட்டவங்களால பண்ண முடியல, இந்த மந்திரங்கள்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் பெற்றோர்கள் யார் வேணாலும் சொல்லலாங்க. இதுக்கு நீங்கள் சாட்சாத்தமாக நீங்கள் சரணடையக்கூடிய தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சுவாமி மலையில் இருக்கிற சுவாமிநாதன் தாங்க. அவருக்கு உரிய மந்திரம் தான். இந்த மந்திரத்தை நீங்கள் செவ்வாய்க்கிழமையோ வியாழக்கிழமையோ மட்டும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். எப்போ வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் சொல்லலாங்க. இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் மட்டும் சொல்லி பாருங்களேன். 2 நாள்லே கண்டிப்பாக ஏதாவது ஒரு வெளிச்சம் கிடைக்கும். அவங்களுடைய சுபாவத்தில் கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் உண்டாகும். நீங்கள் சொல்ல கண்டிப்பாக அந்த கெட்ட பழக்கங்கள் எல்லாமே அப்படி மாறி அவங்க அதிலிருந்து மீண்டு அவங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் அந்த சுவாமி மலையில் இருக்க முருகனானவர் ஒரு ஒளி ஏற்றுவார். அப்படிப்பட்ட அற்புத மந்திரம் இதோ. காக்ஷாய சம்பீத காத்திரம் காம ரோகாதி சம்ஹாரி பிக்ஷான பாத்திரம் காருண்ய சம்பூர்ண நேத்திரம் சக்தி ஹஸ்தம் பவித்ரம் பஜே சம்பு புத்திரம். இந்த 4 வரி தாங்க. ரொம்ப கஷ்டம்னு இல்லை. நீங்கள் திருப்பி படிக்கிறப்போ உங்களுக்கு டக்குன்னு ஈஸி மனப்பாடமாயிரும். நீங்கள் சொல்லிகிட்டே வாங்க. சொல்ல நம்முடைய முருகப்பெருமானை உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒளியேற்றுவார். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இதை நீங்கள் யாருக்காச்சும் ஷேர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இதில் இந்த பதிவை பார்த்து அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒளி கிடச்சிச்சின்னா நிச்சயம் அந்த புண்ணியம் உங்கள் குடும்பத்தை தாங்க போய் சேரும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு சந்திப்போம். நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதரவுகள் கண்டிப்பாக எங்களுக்கு நிச்சயம் தேவை. மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.